அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மார்ச் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு தொழில், குடும்பம், பண வரவு, திருமணம் சார்ந்த விஷயங்கள் எப்பேற்பட்ட ஒரு பலன்கள் இந்த மாதத்தில் நமக்கு இந்த நவ கிரகங்களால் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த பதிவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. விஷ்ணு அம்சம் கொண்ட ராசி மிதுன ராசி. இந்த காற்று தத்துவ ராசியாக இருப்பதனால உங்களுடைய எண்ணம், சிந்தனை ரொம்ப வேகமாக இருக்கும். ஆனால் அவ்வளோ சாதாரணமாக உங்கள் மனசில் என்ன இருக்குதுன்னு மற்றவங்க கண்டுபிடிக்க முடியாது. எப்போவுமே ஒரு விஷயத்தை நினச்சிட்டிங்கன்னா அதுலேயும் ஆழ்ந்த சிந்தனையில் இருப்பீங்க. இது இப்படி செய்யலாமா, அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறது தீர்க்கமான முடிவுகள் எடுத்து அது சிறப்பாக செயல்பட்டு அற்புதமாக முடிக்கக்கூடிய ஒரு அற்புத ராசி தான் மிதுன ராசி அன்பர்கள். அப்பேற்பட்ட உங்களுக்கு சமீப காலகட்டங்களில் சில எதிர்மறையான சில சூழ்நிலைகள் உங்களுக்கு பாதகமான முறையில் நடந்தது. காரணம், ஜென்மத்தில் குரு பகவான் வக்ரம். இன்னொன்று பார்த்துட்டோம்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில். ஏன்னா உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் 8ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியாக இருந்து சனி பகவான் 10ஆம் பாவகத்தில் இருந்த சூழ்நிலையில் சில வேலையினால் சில சிரமங்கள் ஏற்பட்டிருக்கும். ஈஸியாக செய்யக்கூடிய வேலை நமக்கு பார்த்தோம்னா பக்கத்திலே வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியம் இருக்குது. ஆனால் கிடைக்கல, நம்ம தூரமாக போயிட்டு வர மாதிரி இருக்கும். சிரமங்கள் அனுபவித்து ஒரு கடமைகளை செய்யக்கூடிய சந்தர்ப்பங்களாக தான் போராடிட்டு இருக்கிறீங்க மிதுன ராசிக்காரர். இப்படி இருந்த சூழ்நிலையில் இந்த மிதுன ராசிக்கு இப்போ இந்த மார்ச் மாதம் பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி உங்களுக்கு. சுக்கிரன் பகவானுடைய பயிற்சி 10ஆம் பாவகத்தில் சுக்கிரன் உச்சமடைய போகிறார். 26ஆம் தேதி வரைக்குமே இந்த மார்ச் மாதத்தில் ஃபஸ்ட்டு இருந்து இருக்க போகிறார். அப்போது 10ஆம் இடங்கிறது என்னங்க, தொழிலை குறிக்கக்கூடிய இடம். அந்த 10ஆம் பாவகத்தில் உச்சம் பெறக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் முழு சுபகிரகம், சுபரோடைய வீட்டில். இன்னொன்று பார்த்தோம்னா இந்த சுக்கிரன் உங்களுக்கு 5ஆம் பாவகாதிபதி, பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். அதே சமயத்தில் இது நம்மளுடைய குழந்தைகள் எதிர்கால தேவைகளை எத்தனையோ கடமைகள் சுமந்து வந்திருப்பீங்க, எத்தனையோ போராட்டங்களை சமாளித்து வந்திருப்பீங்க. ஆனால் நம்மளுடைய இலக்கை அடைய முடியல. நம்மளுடைய வளர்ச்சி என்னங்கிறது நம்ம மற்றவங்களுக்கு காட்ட முடியல. திறமை இருக்குது, படிப்பு இருக்குது, ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய அங்கீகாரம் நமக்கு இருக்குது மிதுனராசி என்பவர்களுக்கு. ஆனால் அதை நம்மளால் அனுபவிக்க முடிஞ்சுதா? பூர்வீகத்தில் இருக்க முடிஞ்சுதா? இடமாற்றங்கள் பண்ணி திருப்தி கிடைச்சதா? சிலர்லாம் பார்த்தோன்னா வெளிநாடு வரைக்கும் போயிருப்பீங்க. எதுக்கு வந்தோம், ஏன் வந்தேன்னு தெரியல. ஆனால் பார்க்குறவங்களுக்கு அப்போ அவங்களுக்கு என்ன கூற ராஜ வாழ்க்கை, அவங்க மாதிரி வாழணும் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு உங்களுடைய தோற்றம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய கஷ்டம் என்னென்னா, இன்றைக்கி எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தில் நாம் நினச்சது ஒன்று, கிடைச்ச தொழில் வேலை ஒன்று. அந்த வேலையிலையும் பார்த்தோம்னா பெரிய போராட்டம், சிக்கல். இதை தீர்க்கணும்னு நினச்சி நம்ம எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் எப்போவுமே ஓட ஓட துரத்துட்டே இருப்பாங்களாமா. அந்த மாதிரி நம்ம எவ்வளோதான் விட்டு கொடுத்து போனாலும் நமக்கு கெட்ட பேர் தான் மிச்சம். எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் கடைசி நாம் நல்லா இருக்கணும்னு நினச்ச மாதிரி யாரையும் தெரியலையே. நம்மளுடைய கஷ்டங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நல்ல மனிதர்களும் இல்லையே. நம்ம வச்சு ஏமாற்றத்தானே சந்திச்சோம். ஏன்னா வாழ்க்கையிலே கூட மிதுனராசி என்பவர்கள் சிலருக்கு திருமண வாழ்க்கையிலே சில சிரமங்களை அனுபவிச்சிருப்பீங்க. எதுக்காக நம்ம யாருக்காக நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சி ஒரு அன்பு வச்சுருந்தாலும் சரி, இல்லை ஒரு பாசம் வச்சு அவங்களுக்காக வாழ்ந்திருந்தாலும் சரி, ஒரு கட்டத்தில் நம்மளை தூக்கி எறிஞ்சு போட்டிருப்பாங்க. இன்றைக்கி காரணமே தெரியாமல் விலகி போயிருப்பாங்க. ஆனால் இதை புரிய வைக்கவும் முடியல, இதை சரிபடுத்தவும் முடியல. இந்த சூழ்நிலை, இது பிரச்சனை தீருமா, நடக்குமா, கிடைக்குமா? ஒரு பக்கம் பார்த்தா வேலையில் பிரச்சனை, அது கூட அப்படி இப்படி சரிப்படுத்தலாம். பார்த்தோம்னா மன வாழ்க்கையிலேயே சில குழப்பங்கள்.
இது விடவும் முடியல, பிடிக்கவும் முடியல, அடுத்த கட்டத்தை கொண்டுட்டு போகிறதுக்கும் புரியல. அடுத்தவங்க கிட்ட போய் சொன்னோம்னு வச்சுக்குவே, அந்த பிரச்சனை தீர்ற மாதிரி இல்லை, முரணா பிரச்சனை பெருசாகிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. இப்படி சில சிரமங்களை அனுபவித்து, அதாவது அதுக்கு ஒரு தீர்வு கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு மிதுனராசி சம்மந்தமான இந்த சுக்கிரன் 10ஆம் பாவகத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு 5ஆம் பாவகாதிபதி இல்லையா, நம்மளுடைய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய, நம்மளை மற்றவங்க உணரக்கூடிய சந்தர்ப்பமான காலகட்டம் தான் இந்த மார்ச் மாதம். அதே சமயம் ஜென்மத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 7ஆம் பார்வையா 7ஆம் பாவத்தை பார்க்குது. அப்போது சிலருக்கு திருமணமாகாமல் இருக்குது பார்த்தீங்களா, கண்டிப்பாக அந்த திருமண வாழ்க்கையை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். நம்ம ஒருத்தர் மேலே அன்பு வச்சுருக்கலாம், பிரியம் வச்சுருக்கலாம், ஆனால் திருமணம் பண்ணுறதுக்கு சந்தர்ப்பங்கள் சாதகமாக இல்லை. நம்மளை மதித்தவங்க, புரிஞ்சவங்க அந்த ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்றுக்கக்கூடிய சிலர்னால் சில சிரமங்கள் இருந்திருக்கலாம், அதனால் தள்ளி போயிருக்கலாம். ஆனால் அதை மற்றவங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும், மற்றவங்க அதை சரின்னு ஒத்துக்கக்கூடிய வாய்ப்புகளாகவும் ஒரு நல்ல விசேஷங்கள் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதமாக இந்த மார்ச் மாதம் அமையப்போகுதுங்க. இன்னொன்று பார்க்கும்போது 9ஆம் பாவகத்தை பார்க்குது குரு பகவான், சரிங்களா. அப்போது 9ஆம் ராகு, பூர்வீகத்தில் பிரச்சனை, தகப்பன் தாய் உறவு சம்மந்தப்பட்ட ரீதியில் நமக்கு ஒரு நல்லா இருக்கணுமோ, நம்மளை யார் நினைக்கணுமோ அவங்களாலேயே சங்கடங்கள் உண்டாகிருக்கும், அவங்களாலேயே மன வருத்தங்களாக இருக்கும். இன்றைக்கி பார்த்து பண்ணி ரசித்து பண்ணி நம்மளுக்கு ஒரு ஆதரவு கொடுக்க வேண்டிய நண்பர்கள் ஆச்சுங்களா, நமக்கு மறைமுகமாக நம்மளை ஒரு போட்டியாளராக நினைப்பாங்க. அது வேலையிலையும் சரி, உறவு ரீதியிலையும் சரி. இந்த சூழலில் இருந்த அந்த பாதிப்புகளை கண்டிப்பாக அந்த ராகு, செவ்வாய், புதன் இந்த இணைவுனால் அந்த குரு பார்வை பலம் பெறும்போது நம்மளுடைய பாக்கியம் அப்படின்னு நம்மளுடைய ஆசைகள் என்னவோ அதை பூர்த்தி செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கிறதுனால இந்த மார்ச் மாதத்தில் நம்மளுடைய முயற்சிக்கு தகுந்த முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க, சரிங்களா. அதே மாதிரி வயதானவர்கள் பார்த்துட்டோம்னா சிலருக்கு ஆரோக்கிய பாதிப்புகள் இருந்தது பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக சாதகமாக ஆரோக்கியமாக ஒரு நல்ல வைத்தியம், சிறு வைத்தியம் பார்த்தால் கூட அது ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாக்கும். அதே சமயத்தில் மாணவர்கள் சம்மந்தப்பட்ட ரீதியிலே கல்வி பலம் உற்சாகத்தை கொடுக்கும். கல்வியை முடித்தவர்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வாய்ப்பு, அரசாங்கத்துறையில் ஒரு வேலைக்கு 1 மார்க்கில் போயிடுச்சு, 2 மார்க்கில் போயிடுச்சு, ஒரு அரசாங்க எக்ஸாம் எழுதினாலுக்கு ஒரு வாய்ப்புகள் அமையலைங்கிறவங்களுக்கு ஒரு புதிய மாற்றங்கள் ஏற்படும். எல்லாத்தோட கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சில சக்ஸஸ்ஃபுல் வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மாதம் ஏற்பட போகும். என்ன ஒரு கனவாக இருந்தீங்களோ அதை சாதகமாக ஏற்றுக்கக்கூடிய, நமக்கு நெருங்கக்கூடிய வரக்கூடிய ஒரு வாய்ப்புலாம் அமைகிறதுனால முயற்சி எடுங்க, வளர்ச்சி இருக்கும். இப்போ சொன்ன பலன் கோச்சார அடிப்படையில் சொல்லியிருக்கிறோம். கோச்சாரங்கிறது ராசியை வச்சு சொல்லியிருக்கிறோம். ஆனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தையும் ஒரு முறை பார்த்துக்கணும். காரணம் என்னென்னா, லக்னம், அதே நேரத்தில் என்ன தசாபுத்தி நடக்குது, என்ன அந்தரம் நடக்குது, அதே சமயத்தில் நமக்கு நடக்கக்கூடிய தசாபுத்திகள் யோகமான தசாபுத்தியா இல்லை பாதகமான தசாபுத்தியா, இந்த காலம் நமக்கு எப்படி இருக்குங்கிறது நம்மளுடைய ஜாதகம்தான் நம்மளுடைய வாழ்க்கையை முழுமையான பலன்களை தீர்மானிக்க முடியும்பதனால உங்களுடைய ஜாதகம் பார்க்காமல் இருந்தால் பார்த்துக்குங்க. நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்பினாலும் எந்த தேசத்தில் இருந்தாலும் சரி, ஆன்லைன் மூலியமாக கூட, அதாவது உங்களுடைய ஜாதக பலன்களை சிறப்பாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம், சந்தேகங்களையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட பார்க்கணும் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் 3 மட்டும் சொன்னீங்கன்னா போதும், உங்களுடைய முழு பலன்களையும் நீங்கள் அறிஞ்சிக்கலாம். மீண்டும் அடுத்த பதிவுகளில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.